அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பனங்கல் எடுக்கிற முறை, அதாவது பதநீர் எடுக்கிற முறையும், அது எடுக்கிறதுல உள்ள கஷ்டங்களையும் குடிச்சும் பார்ப்போம். வாங்க இன்றைக்கு இதை பற்றிய வீடியோ பார்ப்போம். ஒரு அரை லிட்டர் வருமோ ஒரு இதுக்கு ஒரு அரை லிட்டர் வருமோ? இப்போ இதை எத்தனை எப்போ நீங்கள் கடைசியாக கட்டினீங்க மேலே போய்? ஓ ஆ ஒவ்வொரு நாளும் மாறிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் கல்ல உற்பத்தியா? அந்த ஒரு ஓலை மரியாதை வச்சு தான் எடுத்து போட்டு சீவி போட்டு அந்த வண்டுகள் பூச்சியல் போகாம, அதே ஐயா அந்த ஓலை மாதிரி கட்டுறீங்க பூச்சியல் போகாமலோ? ஹாஸ்பிட்டல்ல ஐயா எமோச்சிங் சிரமத்துல கட்டணம் நாங்கள் எழுதிட்டோம். ஒரு பண்ண வந்து ஒரு பண்ண கல்லை வந்து மடித்து விட்டுறேன். இந்த ஒன்றுக்க வண்டுகள் எப்படியும் வரும்போதேன்னு கிளவியல் நிற்குவேன். கல்லை பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க. பால் நிறத்தோட வருது, அந்த எறும்போல எல்லாம் வருது. இங்கே வாழ்க்கையில இந்த பழக்கம் மட்டும் இல்லையா? ஆனா இவற்ற உடம்புக்கு ஐயா இது பாதிப்பாரு. ஆமா ரொம்ப கடவுளே. கொஞ்சமா ஒரு அளவா இப்ப நாங்க பதநீர் இருந்த போகிறோம். இது 1 லிட்டர் பதநீர் 2 லிட்டர் தான் குடிப்போம். கூடி போனோம் ஒரு ஹோட்டல் 1 லிட்டர் இருக்கு. உடன் பென கண்டு விடுறார் பாருங்க. 1.5 லிட்டர்ல 2 போத்தல் விடுறார். பாப்போம் இப்ப குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்கு. அதான் இதாக இருக்குங்க. நீங்க சொல்லுங்க இப்படி இப்படி எடுத்து போட்டு அப்புறம் என்ன நாங்கள் பஞ்சி பார்த்தேன். மற்றது என்ன மரத்துல இதெல்லாம் மரம்? இது கருங்காலி. மற்ற இதை பனை பிரிக்கிற சாவி நொங்கு இருக்குல்ல, சீக்காய அப்படி ஆட்டித்தான் பேந்து குத்தி அதை இடைக்கிட எடுத்து போட்டுத்தான் வேலை செய்கிறோம். சரி சரி. இதெல்லாம் இந்த பெட்டியா இருக்கும். இது மரம் அதெல்லாம் நாங்கள் அங்கே செய்து தருவோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட சொன்னால் அவங்க செய்து தருவாங்க. கயிறு இது சும்மா நாயிலோங்க. இப்போ நீங்களும் ஒரு நாளைக்கு ஆக கூடனது எத்தனை லிட்டர் எடுத்துருப்பீங்க? இப்போ எத்தனை போத்தல் கல் எடுத்துருப்பீங்க? என்ன சொல்லக்கூடாத இல்லை, கூடும் குறையும் தன்மை இருக்குது. மற்றது இதுக்கு நாங்கள் கருப்பணியாக செய்வமாக இருந்தால் நீர் அடித்து கருப்பணியாக்கி அந்த கல்லை நாங்கள் அதை பதப்படுத்தினோம்னா அந்த கருப்பணியிலேருந்து பனங்கட்டி தயாரிக்கலாம். மற்ற சீனி தயாரிக்கலாம். அது பதநீராகி செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு மரங்கள் வளங்கள் காண பிரச்சனை தான். நாங்கள் அது எல்லாமே ஆக்கிறோம். சாதாரண கல்லாய சீவி கொடுக்குறோம். அதை விட எங்களுக்கு மரங்கள் அழிஞ்சு கொண்டு போகுது. என்னென்னா காணிகளை வாங்கி வீடுகள் கட்டுறதால மரங்கள் எல்லாத்தையும் தரத்தி கொண்டு போகிறதுல நாங்கள் இப்போ சாதாரண நானே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் வந்து தொழில் செய்கிறோம். அப்போ அப்படி பழங்கள் அணிஞ்சோம். மற்ற எங்களை இதில் இருந்து இது ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள். ஆனால் தொழில் செய்கிறதும் குறைஞ்சி கொண்டு வரும். தொழில் எல்லாரும் விட்டு கொண்டு போயிருக்கணும். இப்பெல்லாம் எந்த தொழிலை பின்பற்றுறதுக்கு எந்த பிள்ளைகள் யாருமே இல்லை. இது அப்படியாவே அற்று போய்கொண்டே இருக்குது. என்ன வெக்கத்தில் அப்படி இல்லை. என்னென்ன பிள்ளைகள்லாம் படிப்பு அழுதுகளான்னு சொல்லி இறங்கினத்தில் பிள்ளைகள் இதை கவர் பண்ணணும் இல்லை. ஏனெண்டா இதில் மினக்கெட்ட ஐயா உண்மையில் ஒரு நன்மை தின்மைக்கெல்லாம் போய் நாங்கள் நின்று விடுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. தடுத்தாடி அப்பா செத்தானே அம்மா செத்தானே பின்னேரம் கட்டாயம் வந்து நாங்கள் தொழிற்சி காலம் பிரதர் மாதிரினா வேறு யாரும் செய்யாடி நாங்கள் வந்து கட்டாயம் தொழிற்செய்தே ஆகும். அப்போ இது 2 நேரமும் செய்ய வேண்டிய பிரச்சனையால்
இப்போ நவீன காலம் ஆகிட்டு பிள்ளைகளும் படித்து அதுகள் தங்களை இதுக்கு பெருகணும் தவிர அவைய இது எதிர்பார்க்க டார்கெட் பண்ணிங்க எங்களுக்கு புற எந்த ஒரு சந்ததியும் செய்யுமான்றது சந்தேகம். ஆனால் இதே வம்சாவளியில் வந்தவே அநேகம் பேர் என்ன செய்யணும், எப்படியும் ஒரு சில பேர் செய்கிறதுக்கு இருப்பினும். அப்போ அதுக்காண்டி அந்த பணபலம் பலமாக இருந்ததுண்டா அதுகள் வரும் எதிர்கால சந்ததிகளுக்கு பிரியோசனமாக இருக்கும். ஆனால் அதுக்காகத்தான் நாங்கள் மரம் நடுக்கு என்று சொல்லி எல்லாம் சங்க ரீதியாக மரங்கள் நாங்கள் நட்டி கொண்டு போவோம். நாங்கள் மரங்கள் நடுறோம். நாங்கள் இந்த கடற்கரை சைட்டுகள் எல்லாம் கொண்டு அது கவர்மெண்ட்டுக்குரிய இதுதானே. அப்போ அப்படியான இடங்கள்ல எல்லாம் பணபலங்கள் வச்சு இந்த யாழ்ப்பாணத்துல எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் எங்களோட சங்க ரீதியாக தான் வச்சது. அந்த துரியப்பா ஸ்டேடியத்துக்கிட்ட எல்லாம் சுற்றி வேலை இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இப்போ நாங்கள் போய் தொழிற்செய்யலாகட்டமாக இருக்குது. ஏன்டா அது சிட்டி என்ற பிரச்சனை இல்லை. ஆனால் அதே இடத்துல எங்களை தொழிற்செய்ய விடுவாங்கன்னா அது நாங்களாம் கண்ட மரங்கள் நல்ல வடிவாக தொழிற்சி நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் அது எங்களுக்கு அதே யாராவது ஊக்குவிச்சு எங்களுக்கு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவன மாதிரினா நாங்கள் கட்டாயம் அந்த தொழிலை நாங்கள் சிறப்பாக செய்வோம். ஏன்னா